ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்? நீ எதுக்கும் பயப்படாத. நீ என்னை வணங்கக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் நான் உனக்கு வலிமையையும் தைரியத்தையும் கொடுப்பேன்னு. ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்கலைன்றதுக்காக இப்போது வலியோடும் வேதனையோடும் கவலையோடும் குழப்பத்தோடும் எதுக்காக கலங்கி நிற்கிற? உனக்கான அனுபவத்தை எல்லாம் தாண்டி நீ எழுந்து நிற்கிற சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். உன் கடந்த காலம் உன்னை சோதிச்சிருக்கலாம், உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த சோதனையின் வழியாக தான் நான் உன்னை சுத்தமான ஒளியாக மாற்றுவேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளவோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம்தான் நிரந்தரமானது, நிலையானது என்பதை போல எதற்காக இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? முதல்ல கவலைப்படுறதையும் கலங்குவதையும் குழப்பமடைவதையும் முதல்ல நிறுத்து. இப்படியே நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா ஒரு அப்பாவா எனக்கு உன் மேலே கோபம் வரதான் செய்யும். எந்த தகப்பனாவது தன் பிள்ளை அழுவதை பொறுத்து கொள்வார்களா? என் பிள்ளை நீ எவ்வளவு தைரியமாக இருக்கணும். அதனால தான் நான் கொஞ்சம் கோபத்தோடு உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் குற்றம் குறைன்னு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. எந்த மனிதனும் தவறு செய்யாமல் இந்த உலகத்தில் இல்லை. எல்லா மனிதனும் தப்பு செஞ்சு அதை தாண்டி கடந்து திருந்தி தான் வாழ்க்கையை வாழக்கூடியவனாக மாறுவான். நீயும் உன்னுடைய குறை குற்றம் தவறுகள் எதையும் யோசிக்காம வாழ்க்கை எப்படி வெற்றிகரமாக வாழ்றதுன்னு யோசி. நாள்தோறும் நீ என்கிட்ட வேண்டி கேட்டுக்கொண்ட எல்லா ஆசைகளையும் இப்போது என் அருளால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டு உனக்கு என்ன கவலை? நீ எவ்வளவுதான் ஏமாந்து போனாலும் மனசு உடைஞ்சு போனாலும் முருகா முருகான்னு என் பேரை தானே சொல்லிக்கிட்டு இருந்த. அப்படிப்பட்ட உன்னுடைய கண்ணீர் துளிகளை நான் நிச்சயமாக வீணாக்க மாட்டேன். உன்னுடைய கண்ணீரை தொடச்சி உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கதான் இப்போது உன்னை பார்க்க வந்தேன். உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளும் உன் வாழ்க்கை பாதையில் இருந்த பிரச்சனைகளும் இப்போ சரியாக உன்னை விட்டு விலகி போக போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விடியலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தாலே என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சு உன் வாழ்க்கையே அழகானதாக ஆகிடும். பகல் முழுவதும் ஓடி ஓடி உழைக்கிற, சரியாக சாப்பிட்றியோ தூங்குறியோ இல்லையோ, இரவு முழுவதும் சிந்தனையில் மூழ்கி கண்ணீர் வடிக்கிற. இப்படி பகலில் வேலை செஞ்சுட்டு இரவில் யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இதனாலேயே உன் மனசுலையும் அமைதி இல்லாமல் உடம்புலையும் தெம்பு இல்லாமல் ஏதாவது ஒரு நோய் நொடி பிரச்சனை கஷ்டம்னு நீ துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ எதை பற்றி யோசிக்காத. பகலில் வேலை செய்றியா செய்யி, நல்லா சாப்பிட்டு உடம்ப தெம்பாக வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளையும் முயற்சிகளையும் செஞ்சால் நான் உன்னை என்ன சொல்ல போகிறேன்? இரவு பொழுது ஆச்சுன்னா அது கவலைப்படுறதுக்கான நேரம்னு நீ நினைக்கிறியா என்ன? இனிமே உன்னுடைய கவலை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய மனவேதனையும் வருத்தமும் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு. உனக்கு எதை எப்போ நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போது உன் உடம்பும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை. உடம்புல தெம்பு குறைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் மனசும் சேர்ந்து குழம்பி போகுமேன் செல்வமே. உடம்புல தெம்பு குறையும் போது எண்ணங்கள் உனக்கு தடுமாற்றம் அடைய ஆரம்பிச்சிடும், நம்பிக்கையும் தளர்ந்து போகும். அதனால தான் முதல்ல தைரியமாக இருன்னு சொல்கிறேன். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். என் அருள் உன்னை அரவணைத்து பாதுகாக்கும். நீ என்ன முழுசாக நம்புனினா நான் சொல்கிறத கேளு. தேவையில்லாமல் அதை இதை யோசித்து கவலைப்படாமல் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை பாதி நம்பிக்கையாக இருந்ததுன்னா எதுவும் செய்ய முடியாது. நீ முழுசாக என்னை நம்பும் போது தான் நான் உனக்கான நல்ல விஷயங்களை நீ விருப்பப்படுவது போல ஆசைப்படுவது போல நடத்தி தர முடியும். உன் உள்ளத்தின் ஆழத்துக்குள் நான் வந்து உனக்கு அமைதியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எப்போதும் ஒவ்வொரு நாளும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கைக்கான புது ஒளி உன் உள்ளத்திலும் உடலிலும் பிரகாசிக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். என் அருளால் நீ நிழலில் ஓய்வெடுத்து வாழ்க்கையில் உயரப் போகிற. இந்த நாள் உனக்கு அமைதியான நாளாக, நாளைய நாள் உனக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் மறக்க முயற்சி செய்யாதே. எதுக்கு மறக்கணும்? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு கடந்து வா. எல்லாருக்கும் கஷ்டம் வரும், அதை பார்த்து பயப்படவோ அதை பற்றி யோசிக்க பயப்படவோ கூடாது. அனைத்தையும் தாண்டி கடந்து வந்துக்கிட்டே இருந்தீன்னா
உன் வழிகளே கண்டிப்பா உன்னை வலிமையான ஆளாக மாற்றும். எப்படி நெருப்பில் சோதிக்கப்பட்ட தங்கம் அழகான ஆபரணமாக மாறுதோ அதே போல கஷ்டங்களை அனுபவித்து கடந்து வந்த நீ அழகான வெற்றிகரமான ஆளாக மாறப்போற. எதையும் தாங்கும் சக்தியையும் எதையும் சமாளிக்கும் திறமையையும் வலிமையையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். இப்போது உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் துன்பமும் நாளைய இன்பத்தின் அடையாளம்ங்கிறத மறந்துடாத. இன்பத்தை அனுபவிக்கும் போது நீ பட்ட கஷ்டமும் கடந்து வந்த நாட்களும் உன் நினப்புல வரவே கூடாதுன்றதுக்காக தான் அந்த வழிகளையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன். வலியையும் வேதனையும் அனுபவிச்ச உனக்கு துணையாக நான் இருந்து கண்டிப்பா உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். இப்போதும் உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். உன்னை வலிமையாக்கி உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்ப போறேன். நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாதே என் செல்வமே. நீ கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என் அருளால் உனக்கு நல்ல பாதையாக இருக்கும். பொறுமை என்பது உன்னுடைய பலவீனம் அல்ல, அது தெய்வீக வலிமை. இன்னைக்கு உன்னை சோதிக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு இந்த முருகன் நானே உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். ஒவ்வொரு துன்பமும் உனக்கான ஒரு பாடம்தான். நீ ஓடவும் வேணாம், பயப்படவும் வேணாம். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அதை மீறிக்கிட்டு நீ வெளியே வந்து வாழ்ந்து காட்டணும். உதாரணத்துக்கு ஒரு சிறிய விதையை மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கும்போது மண்ணை தாண்டி வெளியே வந்து அது செடியா மரமா முளைச்சு எல்லாரையும் வியந்து உயர்ந்து பார்க்க வைப்பதை போல நீயும் உனக்கு இருக்கிற கஷ்டங்களை மீறி வெளிவந்து வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்து நிற்கணும். இப்போது நீ சந்திக்கும் இருளாகிய இந்த கஷ்டம்தான் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமான ஒளியாக வெற்றியை தரப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. இந்த முருகன் உன் கூடவே தானே இருக்கேன். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு சோதனையிலும் நான் கலந்து இருக்கும்போது நீயும் பொறுமையோடு இருந்தீனா கண்டிப்பா உன் துன்பம் அனைத்தும் தானாக உன்னை விட்டு விலகி போயிடும். அமைதி வந்து உன்னை அரவணைக்க தான் போகுது. நீ மனசுல எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையில எல்லா திசைகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் பக்கம் என்னதான் நியாயம் இருந்தாலும் நீ என்னதான் எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சாலும் இந்த உலகத்துல உன்னை குற்றவாளியாக்கும் மனிதர்கள், உன்னை குறை சொல்லும் மனிதர்கள் எப்போதும் உன் கூட இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் உண்மையா நேர்மையா வாழ்ந்து ஜெயிக்கிறானா அதை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால கூட்டம் கூட்டமா சேர்ந்து உன்னை பத்தி பொய் பேசுவாங்க, உன்னை பத்தின வதந்திகளை பரப்புவார்கள். ஆனா அவங்க பொய்யால கற்ற கோட்டை ஒரு நாள் சரிஞ்சு கீழே விழுகும். நீ உண்மையாக இருப்பதாலேயே உன் மௌனம் சத்தியத்தின் வழியாக உயர்ந்து ஜெயிச்சு நிற்கும் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் நியாயமா நேர்மையா வாழக்கூடிய நீ ஜெயிக்க முடியும். இப்படி நம்மளும் வாழலாங்கிறத எல்லாருக்கும் உன் மூலமாக நான் புரிய வைக்க போறேன். நீ என்னதான் அமைதியா மௌனமாக இருந்தாலும் என் அருளால உன் பக்கத்தில் உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றி பெற வைப்பேன். எந்த விமர்சனங்களும் மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளும் உன்னை தள்ளி விட்டுறாம நீ தான் தைரியமா இருக்கணும். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களே உன்னை உயர்த்தும் படியாக மாறப்போகுது. நீ எதுக்காகவும் துக்கப்படாதே, துயரப்படாதே. உன் பக்கம் என்ன நியாயம் இருக்கோ அதை மட்டும் சரியா எடுத்து சொல்லு. அதையும் பொறுமையா சொல்லு. சொல்லும் போது யாரும் கேட்காட்டி நம்பாட்டி அதை பத்தி கண்டுக்காம கவலைப்படாம கடந்து போயிடு. உன் மௌனத்தின் மூலமாகவே உனக்கு வலிமை உண்டாகி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். கண்டிப்பா உனக்கான காலம் வரும். நிச்சயமா நீ ஜெயிக்கும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்பேன். ஒரு மரத்துக்கு நீ என்னதான் தண்ணியை அள்ளி அள்ளி ஊத்துனாலும் அதுக்கு உரிய காலம் வரும்போது தானே அதிலிருந்து பழம் வரும், அதிலிருந்து காய் கனிகளை பெற முடியும். அதே போலதான் நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சு முயற்சி செஞ்சாலும் அதன் பலன் உடனே கிடைச்சிடாது. சரியான நேரம் வரும்போது நிச்சயமா கிடைக்கும். அதனால அந்த கனியை கொடுக்கக்கூடிய மரம் போல கொஞ்சம் பொறுமையா உனக்கான நேரம் வரும்னு காத்திரு. எந்த விஷயத்திலும் அவசரப்படாம பொறுமையா காத்திருக்க கத்துக்கோ. உன் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நீ நம்பிக்கையோட பொறுமையா இருந்தீனா இந்த முருகன் நானே உன் உழைப்புக்கான இனிய பலனை நிச்சயம் கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால உனக்கு நல்ல நேரம் வரும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். கடந்த காலத்தின் சோகங்களையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இந்த நாளை நீ எவ்வளவு கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும்
உன் எதிர்காலத்தை ஒளி நிறைஞ்சதா, அழகு நிறைஞ்சதா, அம்சமுள்ளதா, அர்த்தமுள்ளதா மாற்றி காட்ட நான் இருக்கேன். நீ போகும் வழியில் துன்பம் வந்தாலும், நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் நீ உறைஞ்சு போக வேணாம். காலம் ஓடிக்கிட்டே இருக்கும், நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீயும் அதனோடு சேர்ந்து ஓட வேண்டும் என் செல்வமே. என் வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு நீ எங்கேயாவது கொஞ்சம் சோர்ந்து போய் நின்னாலும் இந்த உலகம் உன்னை பின்னால் இழுத்து கீழே தள்ளி விட்டுரும். நான் உன் கூடவே இருப்பேன், உன் பக்கத்திலே இருப்பேன்ற நம்பிக்கையோட தைரியமாக முன்னால் போய்கிட்டே இரு. உன் மனசை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு இந்த முருகன் உனக்கான எல்லாமுமா இருந்து உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். நடந்ததும் கடந்ததும் முடிஞ்சு போச்சு. அதையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. இப்போது நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இப்போ நான் என்னவா ஆகணும், என்னென்ன செய்யணும் என்பதுதான். இனிமே நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா சிறப்பாக பொறுப்பாக செஞ்சீனா உனக்கான வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன் தன்னம்பிக்கையின் மூலமாக உன் எதிர்காலமே பிரகாசிக்கும்படியும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன்.